யாருக்கு யார் தலைமை என்று தெரியாமலேயே அதிமுக பாஜக கூட்டணி உள்ளதாக விமர்சித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டில் திமுக அரசுக்கு ஆதரவான அலை வீசுவதாகவும் கூறியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் தி வீக் இதழ் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழர்கள் நலனுக்கான நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்க வரலாற்றில் கடந்த 5 ஆண்டுகளில் பெரும் பாய்ச்சலை நிகழ்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். திமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்ட முதலமைச்சர் அனைத்து துறைகளிலும் ஆல்ரவுண்டராக தமிழ்நாடு உயர்ந்துள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். அரசின் சிறப்பான செயல்பாடுகளால் தமிழ்நாட்டில் திமுக அரசுக்கு ஆதரவான அலை வீசுவதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ளது போன்ற வளர்ச்சியை பாஜக ஆளும் மாநிலங்களில் காட்ட முடியுமா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். ஒன்றிய அரசின் உதவி இல்லாதது மட்டும் இன்றி நெருக்கடிகளையும் மீறி தமிழ்நாடு சாதனை படைத்துள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். நாங்கள் இப்படி ஆல்ரவுண்டரா அடிச்சு ஆடுற காரணத்தினாலதான் இந்தியாவிலே பொருளாதார வளர்ச்சியில நம்பர் 1 மாநிலம் என்று தமிழ்நாடு அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசே பாராட்டு சொல்லியிருக்கு. நம்பர் 1 மாநிலம் மட்டுமில்ல, இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டுன ஒன்லி மாநிலமும் நம்முடைய தமிழ்நாடு தான். பொருளாதார வளர்ச்சியிலே மட்டுமல்ல, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லையும் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு என்பதுதான் எங்களுடைய பெருமைக்குரிய தனித்தன்மையாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க பாஜக ஆளுகிற மாநிலங்களில், அதாவது டபுள் இன்ஜின் அவங்க சொல்கிற டப்பா இன்ஜின் ஓடுற மாநிலங்களில் இப்படி ஒரு வளர்ச்சியை காட்டிட முடியுமா? முடியவே முடியாது. மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி அமையும் என்று கூறும்போது பழனிசாமியை வைத்துக் கொண்டு என்டிஏ ஆட்சி அமையும் என பிரதமர் மோடி பேசியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். யாருக்கு யார் தலைமை என்று தெரியாத அளவுக்கு தான் அதிமுக பாஜக கூட்டணி உள்ளதாகவும் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். என்டிஏ அணிக்கு எதிரான தேர்தலில் தமிழ்நாடுதான் வெல்லும் என்றும் அவர் தெரிவித்தார். பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்றார். அவரை மேடையில் வச்சுக்கிட்டு பிரதமர் மோடி அவர்கள் என்டிஏ ஆட்சி அமையும் என்று சொல்லுகிறார். யாருக்கு தலைமைன்னு தெரியாம இவங்க இப்படி ஒரு கூட்டணி இருக்கு. அதனால்தான் நான் என்னோட பிரச்சாரத்தை தொடங்கினப்போ இந்த தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு தெளிவாக சொன்னேன். இதை நான் சொன்னப்போ சில கேள்வி எழுப்பினாங்க. ஆனால் பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு வர்றப்பவும் நான் சொன்னதை தான் உறுதிப்படுத்திட்டு போறாங்க. தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த தேர்தலில் நிச்சயம் தமிழ்நாடு வெல்லும். சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று திமுக அரசின் சாதனைகளை திமுகவே மீண்டும் முறியடிக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.